கிளிநொச்சியில் இம்முறை 70,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் பெரும்போக செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் ஒரு திருப்புறம் D8 கமக்காரர் அமைப்புக்குட்பட்ட பகுதியில் 3,500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் பெரும்போக செய்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பெரும்போக அறுவடை ஆரம்பமாகியுள்ள நிலையில் நெற்கொள்வனவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் தற்பொழுது ரூபாய் என்ற அடிப்படையில் ஒரு மூடை காய்ந்த நெல்லை 8,640 கொள்வனவு செய்வதால் தங்களின் உற்பத்திக்கு நியாயமான விலை கிடைப்பதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். இப்பொழுது நாங்கள் இந்த வெள்ள நாடு வெளி மார்க்கெட்ல 6,500 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படுகின்ற பொழுதும் அரசாங்கம் தற்பொழுது 120 ரூபாய் என்ற அடிப்படையில 8,640 ரூபாய்க்கு காய்ந்த நெல்லை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு அரசாங்கம் கூடுதலான நெல்லை கொள்வனவு செய்தால் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமையும். ஆகவே இந்த ஒரு விவசாயி 2,000 கிலோ நெல்லை தான் அரசாங்கத்துக்கு வழங்கலாம் என்ற தீர்மானத்தை ஒரு 3,000 4,000 கிலோவாக மாற்றி அமைச்சால் இன்னும் விவசாயிகள் இந்த நடவடிக்கைக்கு ஊக்குவிப்பாக அமையும் என எதிர்பார்த்து நிற்கின்றோம். விவசாயிகள் எங்களுக்கு போதிய விளைச்சல் இல்லாதபடியால் நாங்கள் இப்ப அரசாங்கம் அந்த விலைக்கு எங்களுக்கு விலை எடுப்பதால எங்களுக்கு கொஞ்சம் நட்டம் இல்லாமல் இருக்கு. இந்த மழை சூழ்நிலையால எங்களோட விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தது யாவும் அறிஞ்ச உண்மை. என்றாலும் பொலியல் குறைய அடிச்சாலும் இந்த விலைக்கு எங்களுக்கு சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறதால இந்த அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்பாறை மாவட்டத்தின் நாவிதன்விழி சவழுக்கடை நெற்களஞ்சிய சாலையில் நெல் கொள்வனவு இடம்பெற்று வருகிறது. நாடு வெள்ளை மற்றும் சிவப்பு நெல் 120 ரூபாவுக்கும், சம்பா 130 ரூபாவுக்கும், கீரிசவா 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. இந்த வருடம் இந்த அரசாங்கம் நல்ல விலைக்கு எடுக்குது. போன வருடம் மிக கஷ்ட நிலைமையில் ஏற்பட்டோம். இந்த அரசாங்கத்துக்கு மிச்சம் நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த நெல் கொள்வனவு செய்யறதுக்கு மிக உபகாரம், நன்றி, சந்தோஷம். டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் சுமார் 1,08,000 ஏக்கர் நெற்பயிர் செய்கை நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக கமநல சேவைகள் அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே அரசாங்கம் நியாயமான விலையில் தற்போது நெல் கொள்வனவில் ஈடுபட்டு வருகின்றது.